பெண்களுக்கு பிடித்தவர்களாக மாற ஆண்கள் இந்த விஷயங்களை ஒழுங்கா பண்ணுனா போதுமாம். ட்ரை பண்ணுங்க. அனைத்து ஆண்களும் மற்றவர்களை கவர வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இருக்கிறார்கள். அது அவர்களின் பணியிடத்திலோ அல்லது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சரியான துணையை கண்டுபிடிக்க அவர்களுக்கு உதவுகிறது. ஆண்கள் அனைவரையும் ஈர்க்க மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறார்கள். ஆண்கள் உணராதது என்னவென்றால் உண்மையில் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் சில குணங்களும் பண்புகளும் உள்ளன. அதிகாரம் முதல் ஆளுமை வரை கவர்ச்சிகரமான ஆண்கள் பல பாராட்டத்தக்க குணங்களை கொண்டுள்ளனர். அது அவர்களை பிரபலமாக்குகிறது. ஆண்கள் மிகவும் கவர்ச்சிகரமான மனிதராக மாறுவதற்கான சில பொதுவான வழிகள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். உடலை மெருகேற்றுங்கள். ஆண்கள் தங்களை உடல் ரீதியாக கவர்ந்திழுக்க கணிசமான முயற்சியை மேற்கொள்வது, அதாவது ஆரோக்கியமாகவும் பொருத்தமாகவும் நன்றாக உடையணிந்தவராகவும் இருந்தால் அவர்கள் உடனடியாக மற்றவர்களை கவர்கிறார்கள். தங்களை அழகாக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் அவர்கள் மிகவும் கவர்ச்சியாக மாறுகிறார்கள். அறிவார்ந்த உரையாடல்களில் ஈடுபடுங்கள். கடினமான மற்றும் அறிவார்ந்த உரையாடல்களில் ஈடுபடுவது எப்படி என்று ஆண்கள் அறிந்தால் அது மிகவும் கவர்ச்சிகரமான பண்பு. மற்றவர்கள் அறிவார்ந்த உரையாடல்களை தூண்டுபவர்களை வியந்து பார்க்கிறார்கள். இது அவர்களை அறிவாளியாகவும் பொறுப்பானவராகவும் தோற்றமளிக்க செய்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். நம்பிக்கையுள்ள ஆண்கள் அனைத்து விதத்திலும் கவர்ச்சிகரமானவர்கள். அவர்கள் தங்கள் சுய மதிப்பை அறிந்தால், அவர்கள் தகுதியானவர்கள் என்பதை அறிந்தால், அது அவர்களை நம்ப முடியாத அளவிற்கு கவர்ச்சிகரமானதாக தோன்றுகிறது. உளவியல் ரீதியாக நம்பிக்கை என்பது மக்கள் சக்தி, அதிகாரம் மற்றும் நல்ல அபிப்பிராயத்துடன் தொடர்புடைய மிகவும் கவர்ச்சிகரமான பண்பாகும். வாழ்க்கை இலக்குகளில் உறுதியாக இருத்தல். தங்கள் கனவுகள் மற்றும் லட்சியங்களை அடைவதில் ஆர்வமுள்ள ஆண்கள் மிகவும் ஊக்கமளிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கனவுகளை அடைய கடினமாக உழைக்கும்போது மற்றும் மிகவும் உறுதியான, கவனம் மற்றும் நம்பிக்கையுடன் இருக்கும்போது அவர்கள் அவர்களை பார்க்கும் மற்றவர்களையும் பாதிக்கிறார்கள். மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருங்கள். எளிமையான ஆண்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவர்கள். இந்த வகையான ஆண்கள் எப்போதும் ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலையில் உதவ அல்லது எளிதாக்குவார்கள். மற்றவர்களுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய அனைத்து வகையான வளங்களும் அவர்களிடம் உள்ளன. இது அவர்களை நல்ல குடிமக்களாக ஆக்குகிறது. அவர்கள் அனைவருக்கும் உதவ தயாராக இருக்கிறார்கள்.